ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் வீடியோல சில பல வீடியோஸை தான் பார்க்க போறோம். அண்ட் ஒரு 2-3 டேஸா வீடியோ ஒழுங்காவே போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. இத்தனை நாள் விட்ட குறையே இன்னைக்கு நாம சரி பண்ணிடலாம். நீ யார் இங்க வரதுக்கு? என் அக்கா வீடு, எங்க அக்கா வீடு, சரியா வீடு. அக்கா 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 விட அக்கா ஓத்து வச்சுதா, நீ ஓத்து வச்சுட்டா. நீ கோட்டை கட்டா. அண்ட் ரியாக்ஷன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆதங்கம், அதை மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை நடிச்ச குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் படமும் நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஹிட் ஆகி போயிட்டும் இருக்கு. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுல வர சாங்கை வச்சு நம்ம இளையராஜா என்ன கேட்காம ஏன் சாங்கே வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா? எத்தனை தடவை நான் படிச்சு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பேன். என்ன கேட்காம ஏன்டா என் சாங் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. அதை கேட்டோம் நீங்க திருந்த மாட்டீங்களா அப்படின்னு இப்ப மறுபடியும் நம்ம இளையராஜா ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் உண்மையிலே சொல்ல போனா இளையராஜா சார், இவர் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதைலாம் இருந்துட்டு இருக்கு. பட் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்போ ஒரு 10-15% தான் மதிப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒத்துக்கிறேன், அவர் தான் கம்போஸ் பண்ணாரு, அவர் கஷ்டப்பட்டு கம்போஸ் பண்ணி நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவரு காசு வாங்காம, பேமெண்ட் வாங்காம, அதாவது சம்பளமே வாங்காம எதுவுமே ஃப்ரீயா பண்ணல. எல்லாத்துக்குமே ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் அந்த சாங்கை அந்த பர்டிகுலர் மூவிக்கு சேல் பண்ணியிருப்பாரு, அதாவது ப்ரொடியூசருக்கு சேல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல காசு யார் போட்டது? ப்ரொடியூசர் தான் போட்டது. நியாயப்படி பார்த்தா அந்த ப்ரொடெக்ஷன் ப்ரொடியூசர் இவங்க தான் வந்து இதுக்கு காப்பிரைட்ஸ் நீங்க வாங்கல அப்படின்னு சண்டை போட வேண்டி இருக்கு. ஆனா அவங்களே பெருசா கண்டுக்கல. இவரு மட்டும் அண்ட் ரீசெண்டா நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ண தேவா சாரோட இன்டர்வியூவும் பார்த்தேன். அதுல அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் சொல்றதை விட அவர் சொல்லுவாரு, அதே கேளுங்க. இந்த காப்பி ரைட்ஸ் அதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி ரைட்ஸ் வந்து எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையே. காப்பி ரைட்ஸ்ல பணம் வரும். அந்த கருகரு கல்பாய் வந்துக்குமா? இப்போ கருகரு கல்பாய் வந்து காப்பி ரைட்ஸ் என்கிட்ட இல்ல, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லைன்னு என் பாட்டு போடுறாங்கல்ல, அதனால நான் திரும்பி வந்து வர இல்லை. இப்ப 2K கிட்ஸ் இருக்க தெரியுது இல்ல, அந்த இதுல நானு அது விட எனக்கு இதான் முக்கியம். நான் பணத்தை விட எனக்கு குழந்தைங்க வச்சுக்கிறேன். இதை பார்க்கும்போது இது குடும்பம், இந்த செயலை இவரை பார்க்கும்போது இதுவும் குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தப்பு ராஜா சார் இந்த மாதிரி பண்றது. ஆக்சுவலா நீங்க பண்ண சாங் ஒரு மூவில வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னா உங்க பேர் நிறைய இடத்துக்கு பரவும். இந்த இடத்துல நீங்க பணத்தை எதிர்பார்க்காதீங்க. இத்தனை வருஷம் நீங்க சேர்த்து வச்ச மதிப்பு, மரியாதை, புகழ் இதுல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்நேரம் நீங்க ஆஸ்கரே வாங்கியிருக்கலாம். இப்ப தெரியுது நீங்க இன்னும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு. இப்ப நாம ரியாக்ஷன் உள்ள போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மஸ்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. ஓப்பனா நீங்க வெளியில வச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்க வீட்டுல அது நடந்திருக்கும். நான் பாட்டு உங்களுக்கு தான் நான் பாடுவேனா? என்னும் கண் பயந்து போகாதவா, பயந்து போகாத. சரி வாயம். இந்த ஆயம் இது மட்டும் இல்ல, இவங்க அக்கௌண்ட்ல போய் பார்த்தா இந்த மாதிரி நிறைய இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன். நீ யார் இங்க வரதுக்கு? என் அக்கா வீடு, எங்க அக்கா வீடு, சரியா வீடு. அக்கா 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 விட அக்கா ஓத்து வச்சுதா, நீ ஓத்து வச்சுட்டா. நீ கோட்டை கட்டா. மோஸ்டா வயசான பாட்டிங்கனாலே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சரளமா பேசுவாங்க. இன்னும் வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தா ராவா பேசுவாங்க. அவங்க பேசுறது வந்து நமக்கு கோவம் வராது, சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு எங்க பாட்டி தான் ஞாபகம் வருது. இன்னொன்னு பார்க்கலாம், நல்லா இருக்கு. எங்கன்னா செருப்பு விட்டு வச்சிருப்பாங்களா, வெறுவு கட்டி வச்சிருப்பாங்களா, சோப்பு எங்கன்னா வச்சிருப்பாங்களா, தூக்கி மடியில் வெறுவை தூக்கிக்கணும், மட்டையை தூக்கிக்கணும், திருட்டுப்பா. என்ன புத்திரா அதெல்லாம், புத்திரா.
என்ன நடிச்சிரியா? ஆயா சிரிப்பு சூப்பரா இருக்குது, வேற மாதிரி. கண்டிப்பா ஹெட்செட் போட்டு தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பார்க்க போற இந்த ரீல்ஸ் வந்து மோஸ்டா எல்லா வீட்லயுமே நடக்கும். பணக்கார ஏழை அப்படின்லாம் பார்க்காம எல்லா வீட்லயும் நடக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நடந்து இந்த மாதிரி உங்க அப்பா மானங்கட்ட கேள்வி, கண்டிப்பா அப்பா இல்லைன்னா அம்மா மானங்கட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு வணக்கம் சொல்லுமா, காபி சாப்பிடுங்களான்னு கேளு. காபி சாப்பிடுறான்னு கேளு. அப்ப அங்க யாருமே இல்லப்பா. அப்புறம் என்ன மயிலுக்கு தானே போட்டு வச்சுக்கிறேன். ஆக்சுவலா மோஸ்டா நிறைய வீட்டுல இங்க நான் ரூம்ல இருக்கும்போது கூட ஃபேன் ஆஃப் பண்ணாம வெளியில வந்துடுறேன். உள்ள வந்து பார்க்கும்போது ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரலன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க பத்தியா, அதுக்கு நம்ம யோசிச்சிருப்போம் பேசாம நம்ம ரூமை விட்டு வெளில வந்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்படி எங்க வீட்லயாச்சும் டீசெண்டா தான் திட்டுவாங்க, உங்க வீட்டுல எப்படி திட்டுவாங்கன்னு ஒரு 2-3 வார்த்தை டைப் பண்ணீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் லாஸ்ட் வீடியோல வந்து குஞ்சு காமெடி சரியா பார்க்கல. உங்க பேர் என்ன, குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல அதுல போட்டிருக்கு, நான் அதை படிச்சேன். உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அதத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசுன்னு. குஞ்சு முருகதாசா? அது என்ன குஞ்சு முன்னா இருக்கு? குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும். அதனாலதான் குஞ்சு முருகதாசுன்னு வச்சிருக்கேன் சார். ஓ, முருகதாஸ் குஞ்சு. ஆமா, முருகதாஸ் குஞ்சுன்னு கடவுளை திட்டுற மாதிரி இருக்கு. ஆனா சொன்னது கரெக்ட் தான். இஞ்சி பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? இப்போ போறதெல்லாம் எப்படி போறது? எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா முகம் பார்க்கற கண்ணாடி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருந்ததுன்னு வைக்கல, கண்டிப்பா நீங்க முகம் பார்ப்பீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்கன்றது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. வெளில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஹேர் அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சைடு தானே பார்த்திருக்கீங்க, இன்னொரு சைடு பார்க்கலையே. ஆக்சுவலா டாய்லெட்ல இருந்து யூரின் போய்கிட்டே வெளியில் நடக்கிற விஷயத்த பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வருமா? ஏன்னா வெளில இருந்து பாக்குறவங்க வந்து ஒருவேளை நம்ம பண்ற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்து நம்மள வரவிடாம அதை தடுத்துட்டே இருக்கும்ல. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. மிரர் வச்ச பாத்ரூம்ல நான் போயிருக்கேன். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது உள்ள என்ன நடக்குதுன்னு. ஆனா உள்ள பாத்ரூம்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியில என்ன நடக்குதுன்னு. சோ அதனால தான் கேட்கிறேன். அண்ட் இப்ப பார்க்க போற ரீல்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சைட்ல வந்து ரொம்ப சிங்கா இருந்தது, ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருந்தது. அதை நான் சொல்றதை விட நீங்களே வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துல ஒண்ணே ஒன்று சொல்றேன். பசங்க பொண்ணுங்க, இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலா இதுல வர இந்த ஒரு விஷயம் வந்து சொல்ல போனா லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு பெயின் வரும் பாத்தீங்களா, அதை விட பயங்கரமானது. சொல்ல போனா இந்த ஒரு விஷயத்த வந்து மோஸ்டா பசங்களால மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வலி. காமனா பசங்களை நீங்க கேட்டீங்கனாலே புரியும் அதோட வலி என்னன்னு. அண்ட் ஒரு பேய் வீடியோ பிராங்க் பார்க்கலாமா? பேய் பக்கம் போக வேணான்னு பார்த்தேன் இந்த சேனல்ல. பட் பிராங்க் தானே, பார்க்கலாம். பா மேக்கப்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்குது. வயிறுலாம் பொழந்து நிறுது. இந்த மாதிரி உருவம் இது நம்ம வீடியோல பார்க்கும்போது மேக்கப்னு தெரியுது, நேர்ல பார்த்தா அதுவும் மிட் நைட்ல தனியா அந்த ரூட்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா மேக்கப்லாம் யோசிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் பெயின் தான் யோசிப்போம். மாட்டினா ஒருத்தன் தனியா வரானே, சட்டை இல்லாம வரான். வேலையை முடிச்சுட்டு போற போல இருக்கு. போவாதரா போவாதரா. தள்ளி விட்டு ஓடுறா. நீ இவ்வளவு தூரம் ஒட்டி தான் வரணுமா? இந்த இடத்துல இவ்வளவு கேப் இருக்கு. பைத்தியக்கார பைய.
மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கு இந்த பொண்ணு. எவன் சிக்க போகிறானோ? எவனோ சைக்கிளில் வரானா? ஏதோ வண்டியில் வர மாதிரி இருக்கு. பைக்கை தள்ளிட்டு வரான். 2 பேர் வரானுங்க. மாட்டினானுங்க. அங்க பாரு. வண்டி எடுத்துட்டு போகடா. நீ எதுக்கு அங்க போற? இதுக்கு அந்த பொண்ணு பயமுறுத்த கூட ட்ரை பண்ணல. சைலண்டா வரமா நின்று இருக்கு. இவனுக்கு தான் பார்த்து தெரிச்சுன்னு ஓடுறானுங்க. பைத்தியாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரியாக்ஷனோட வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.